வேட்டி கட்டிட்டு வேலை பார்க்கணும் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சமையல் வீடியோலாம் கிடையாதுங்க. ஆனால் என்ன சமையல் பண்ணேன் அப்படின்றது மட்டும் காமிப்பேன். இன்றைக்கி வந்து நம்ம மணக்குள விநாயகர் மதுகடிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போகிறோம். அதில் எதுக்கு போக போகிறோம் அப்படின்னா, எனக்கு பல்லு வலி, அதனால் பல்லு பிடுங்கிறதுக்கு தான் போக போகிறேன். 2 நாளைக்கு நான் வந்து பேச மாட்டேன், லைவ் வர மாட்டேன். ப்ளட் டெஸ்ட் கொடுத்து வந்திருக்கோம். ப்ளட்டு கம்மியாக தான் எடுக்க மாட்டாங்களாம், அதனால் ப்ளட் டெஸ்ட் கொடுத்து வந்திருக்கோம். ப்ளட்டு டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இன்றைக்கி எடுக்க போகிறாங்க. அந்த வீடியோலாம் இதில் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள், சரிங்களா? இன்னும் என்ன சமையல் பண்ணேன் அப்படின்றது இதில் காமிச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன சமையல்னா சாதம், அதுக்கப்புறம் வந்து சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வறுவல். இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. இதை செஞ்சு சாப்பாடு வந்து இட்லி, சின்ன பையனுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்டாச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ஸோ மீதி இருக்கிறவங்க பெரியவனை கிளப்பணும். கிளப்பிட்டு தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப போகிறோம். சாம்பார் வந்து சின்ன கிண்ணத்தில் தான் எடுத்து பையனுக்கு கிண்டினேன். இன்றைக்கி வச்ச சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் அருமையாக இருக்கும், வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மணக்குள விநாயகர் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேங்க. இதுதான் மதகடிப்பட்டில் இருக்கிற மணக்குள விநாயகர் ஹாஸ்பிட்டல். இதுலேயே காலேஜும் இருக்குது, ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இதில் வந்து பாதி காசு பாதி வந்து ஓசு அப்படி தானே. பெட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பெட்டு வாடகை கிடையாது, பாத்திரம் மட்டும் காசுக்கு வாங்கிக்கலாம். இது வந்து பல்லு பிடுங்குற டாக்டரை பார்த்துட்டு வெளியில் உட்காந்துட்ருக்கோம். பிபி செக் பண்ணிட்டு வெளியில் உட்கார சொன்னாங்க, உட்காந்துட்ருக்கோம். இங்கே இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஷண்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட வந்தவங்களாம் வெளியில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. எவ்வளோ பேர் பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்தவங்க. நாங்கள் உட்காந்துட்டு லைனில் இருக்கிறவங்க இல்லாமல் வந்து பல்லு பிடுங்க வந்தவங்க. இவங்க வந்து அக்கா, அண்ணாண்ட வந்து அம்மா உட்காந்துட்ருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க இல்லையா, அந்த ப்ளட் டெஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 8.5 தான் இருந்தது. பேச முடியாது அவங்களால, பல்லில் ஊசி போட்டுக்கிறாங்க. பல்லு பிடுங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ கொடுமையாக வராங்க. பல்லு எடுத்து வச்சுங்க. அவங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட சொன்னாங்க. இங்கே ஐஸ்கிரீம் கிடைக்கல, அதனால் சாத்துக்குடி ஜூஸ் சில்லுன்னு குடிக்கிறாங்க. 1 மணி நேரம் ஆகுது அவங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்து. சிக்கன் வாங்கிக்கிறீங்களா? கொடுமா, சாப்பிட்றதுக்கு கொடுங்க. எவ்வளோம்மா? ஒருத்தவங்க சாப்பாடு கேட்டாங்க. அவங்க ஜூஸ் குடிக்கும்போது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம். அவங்க உட்காந்துருக்காங்க வேட்டி கட்டிட்டு. சாதம் என்ன சாப்பாடு ரமணா? தக்காளி சாதம் வேற. இப்போ வந்து அருமை வாங்குறாங்க. பல்லு எடுத்துகிட்டு வரும்போது இன்னென்ன வேலை பார்க்கணும் பாருங்க. எவ்வளோக்கா? 130 ரூபா. 130 ரூபாய்ங்க அரும்பு. உங்கள் ஊரெல்லாம் என்ன விலை விற்குது? வேணாம்.